கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. TNOU தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்லாம் எப்போவோ முடிஞ்சது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன மந்த் 30 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மந்த் பிப்ரவரி மந்த் ஒரு 15 வரை டைம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துமே இவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துமே பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக அனுப்ப முடியலை. ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேத்துக்கு அப்லோடுன்ற ஆப்ஷனே வரல ஸ்டார்டிங்கில். சில பேத்துக்கு 4 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க, 5 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண முடியலை. இப்படி பல ரீசன்ஸ் இருக்குது இந்த டைம் வந்து. அதனால் டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அப்படியுமே கடைசி வரை போராடி பார்த்துமே அண்டு யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட சப்போர்ட்டோட எல்லாமே எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியுமே பண்ண முடியலை, ஆன்லைன் சப்மிட்டே பண்ண முடியலைன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணப்போ உங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து டேரெக்டாக எங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வைங்க, போஸ்ட் ஆர் கொரியர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை நாங்கள் பிரித்து நாங்கள் வந்து வேல்யூஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக பண்ணி வச்சிருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டல் கொரியரில் வந்து டிலே பண்ணிடாதீங்க, அனுப்பி வைங்க. ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. சில பேர் அசைன்மெண்ட் வந்து கொடுத்ததே தெரியாமல் கூட இருக்கலாம், ஆன்லைனில் கொடுத்ததே தெரியாமல் கூட இருக்கலாம். எக்ஸாம் எழுதிட்டோமே, எக்ஸாம் எழுத போகிறோம், பட் அசைன்மெண்ட் கொடுத்த தெரியாமல் மறந்துட்டோமே, லாஸ்ட் டேட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆன்லைனில் வந்து போட்டிருக்காங்களே அப்படில கூட பார்த்துட்டு 7 இருந்துருவாங்க. அவங்க கூட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அனுப்புறதை அனுப்பி வைங்க, போஸ்டரில் வந்து அனுப்பி வைங்க. அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வேல்யூஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ ரொம்ப இருந்தது, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். பிகாஸ் எக்ஸாமே முடிய போகுது, அதனால இன்டர்னல் மார்க்கில் அவங்க வந்து கண்டிப்பாக என்ட்ரி பண்ணி ஆகணும். திரும்ப திரும்ப அகைன் சொல்கிறேன், குயிக்காக எவ்வளோ முடியுமோ இன்றைக்கே கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைங்க. விட்டவங்க, தவற விட்டவங்க, அசைன்மெண்ட் எப்போ வந்துச்சுனே, அந்த அசைன்மெண்ட் அப்டேட்லாம் எப்போ வந்துச்சுனே தெரியாமல் இருக்கிறவங்க, அவங்க சக நண்பர்கள்லாம் தெரியப்படுத்தி கண்டிப்பாக அசைன்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் கொரியர் அல்லது போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி வைக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.